பிடியதன் உருவமை கொலமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளில் மிகக்கூடிய வடிவினர் பயில் வெளி வளம் முறையை நிகழும் மங்களகரமான விஸ்வாவசு வருடம் ஆடி மாதம் 16ஆம் நாள் 1 வெள்ளிக்கிழமை சுவாதி நட்சத்திரம் சித்தயோகம் கூடிய நாளில் 1/8/2025 ஆகஸ்ட் மாதம் பிறக்கின்றது. காலபுருஷனுக்கு 6 ருணம் சத்துரு பகை பில்லி சூனியம். ஏற்கனவே செவ்வாய் அங்கேதான் இருந்தார், இப்பதான் வந்திருக்காரு வந்து மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு நினைக்காதீங்க. 12 வீட்டுக்கும் 12 பாவகத்துக்கும் 9 நவகிரகமும் பயணத்தை செய்யும். அந்தந்த நேரங்கள்ல அந்தந்த நேரத்துக்குரிய பயணத்தை செய்யும். அப்போது அதுக்குரிய யோகத்தையும் கொடுக்கும், அவயோகத்தையும் கொடுக்கும், வர்க்கோத்தம பலத்தையும் கொடுக்கும், தாராபலத்தையும் கொடுக்கும், தசாபலத்தையும் கொடுக்கும். பலம் பொருந்திய நவகிரக கொள்ளும் பலம் பொருந்திய இடம். எனவே தயவு செய்து கன்னிராசி நேயர்களுக்கு உங்க தசாபத்தியை பார்த்துக்கோங்க, உங்க ஜன்ம ஜாதகத்தை எடுத்துக்கோங்க. லக்கணம் என்ன லக்கணம்? இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு மகரம் கும்பலக்கணம் ரைட், கும்பலக்கணம். அடுத்து விருச்சிக லக்கணம். கும்பலக்கணம் இருந்தா 8ஆம் இடம் செவ்வாய் தோஷம், கடுமையான பாதிப்பு, நாட் ஃபார் தோஷம், ஒரு பாதிப்பு. அதே மாதிரி விருச்சிக லக்கணம் 8ஆம் இடம் செவ்வாய். இதுதான் முழுமையான செவ்வாய். தோஷம் இல்ல, ஒரு கடுமையான ஒரு ஹீமோகுளோபின் அங்கே அதிகமாக பாசிபிலிட்டி, அவ்வளவுதான். அப்ப என்ன சொல்றத கேட்க மாட்டாங்க. வீரியத்தன்மையும் அதிகம். அதனால காரியத்துல என்ன பண்ணுவாங்க? கண்ணா இருப்பாங்கல்ல. வீரியத்திலையும் காரியத்திலையும் கண்ணா இருக்க முடியாது. அதனால விருச்சக லக்கணம் 8ஆம் இட செவ்வாய், கும்ப லக்கணம் 8ஆம் இட செவ்வாய் மிக கவனமாக இருத்தல், மிக கவனமா இருக்கும். அவங்க ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கும். அப்ப கன்னிராசி நேயர்களுக்கு தசாபுத்தியை பார்த்துக்கங்க. கான்ட்ராக்ட், கமிஷன், தரத், ஏஜென்சி, சூப்பர் மார்க்கெட், அரிசி வியாபாரம், காய்கறி வியாபாரம் எல்லாமே பண்ணுவோம். இப்பதான் 7.5 முடிஞ்சு எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்பதான் தசாபத்தி நல்லா வந்துருச்சு, எல்லாம் முடிஞ்சிருச்சு. கண்டக சின்ன பயப்பட வேண்டாம். ஏற்கனவே செவ்வாய் சனி பார்வை வேற. குடும்பத்துல கொஞ்சம் கவனமா இருக்கு, குடும்பத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்குங்க. இப்போதைக்கு குடும்பத்துல கவனமா இருக்குங்க. குழந்தை பாக்கியம், திருமணங்கள், இருதார அமைப்புகள் இதெல்லாம் வர. ஏன்னா செவ்வாய் சனி இருந்தால இருதார அமைப்புகள், அதனால ரொம்ப கவனமா இருக்கட்டும். உடல்நிலை பாதிப்புகள், ஏன்னா 6ஆம் இட செவ்வாய் நீர் சம்பந்தப்பட்டது, நெருப்பு சம்பந்தப்பட்டது, ஹீட்டு சம்பந்தப்பட்டது, இந்த வியாதிலாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பைரவர் வராகி அம்மன் வராகி வழிபாடு, சக்கரத்தார் வழிபாடு இதெல்லாம் பண்ணிட்டு வாங்க, கண்டிப்பாக சிறப்பாக அமையும். சக்கரத்தார் 27 சனிக்கிழமை போங்க, ஒரு 6 விளக்கு போடுங்க, 108 ஏலக்க மாலை வாங்கி போடுங்க. இதெல்லாம் செஞ்ச அந்த தாக்கங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக குறையும். அது மாற்று கருத்தல்ல.